2 வயசு 3 வயசு இருக்கும்போது ஹாப்பி பர்த்டேன்னு கேக்கு கொடுக்குறோம். புஷ்டியாக இருக்க குழந்தை ஹெல்த்தியான குழந்தைங்கிறது தப்பு. விளையாட்டை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ஓடுறதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. முடிஞ்சா நடந்தே அனுப்பணும் ஸ்கூலுக்கு, நடந்து அனுப்புறது இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட காரில் கொண்டு ட்ராப் பண்ணணும். நம்ம குழந்தைகள்லேயே அவங்களுக்கு நிறைய தவறான பழக்க வழக்கங்களை பண்ணி கொடுத்துறோம். சாக்லேட்டு கொடுக்குறோம், ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், ஒரு ஃபேட்டி ஃபுட்டு கொடுக்குறோம். அமெரிக்காவில் இந்த சாக்லேட் பேபி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. நிறைய சாக்லேட் கொடுத்து சாக்லேட் இருக்கிறவன் என்னென்னமெல்லாம் கேக்ஸு சாக்லேட்ஸ் கொடுக்குறோம். இனிப்பாக இருக்குது, நம்மளுக்கே பார்த்தா டெம்டேஷன் வருது. அந்த குழந்தைகளுக்கு அந்த வித்தியாசமான இனிப்பான ஐட்டத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்புல ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி வந்து குண்டாக இருந்தால் இங்கெல்லாம் ஃபேட் இருக்கும், செகண்ட் நெக் இருக்கும். குழந்தைகளுக்கு நடக்கிறதே இப்படி தான் நடக்கும், ஓட மாட்டாங்க, ஓடுறதே முடியாது. குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட வச்சா புஷ்டியாக இருப்பாங்கிறது அந்த காலத்தில் வழக்கம் இருந்தது. ஆனால் புஷ்டியாக இருக்க குழந்தைங்க நல்ல வேலை வாங்க வச்சாங்க. இப்போது நல்ல ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஒரு 25 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை 45 கிலோ இருக்குது. ஃபேட்டுங்கிறது கொழுப்பு, தோலை தொட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கின் இருக்கும், அடுத்து போன் இருக்கும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு இப்போல்லாம் எங்கே தொட்டாலும் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது வயிற்றில். இது என்னென்ன தப்பு என்னென்னா அதே பழக்கம் 18 வயசு 20 வயசு 25 வயசு ஆகும்போது வெயிட் 100 கிலோ வந்துடுறாங்க. ஸ்கூல் போகிற குழந்தைங்களே முன்னால் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்னா ஒரு குழந்தைய வந்து ஓகே பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் படிக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கான்னு சொல்ல முடியும். இப்போல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப மெச்சூர்டாக தெரியுறாங்க. ரொம்ப ஓவராக பார்க்கும்போது 10th 12th படிக்கிற உள்ள குழந்தைங்களே பார்க்கும்போது காலேஜ் படிக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப மெச்சூர்டாக தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வைக்கிறாங்க. இப்போ பெண்களே பார்க்கும்போது அவங்க வந்து வெகு இயர்லியாக பியூபர்ட்டி அடைஞ்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வைக்கிறாங்க. என்ன ரீசன்னால? முன்னெல்லாம் வயசுக்கு வர்றதுங்கிறது மெனார்கேங்கிறது பியூபர்ட்டி வர்றது 16 வயசு 17 வயசு தான் வருவாங்க. இப்போல்லாம் 13 வயசுலேயே வந்துடுறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். மெச்சூரிட்டிங்கிறது ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, நல்ல உடம்பு பெருசாகிறது, நல்லா அமைப்புமே வந்து நல்ல மெச்சூர்டாலாம் தெரியுது, முகமும் மெச்சூராக தெரியும். இது மெச்சூரிட்டி நான் சொல்ல மாட்டேன். புஷ்டியாக இருக்க குழந்தை ஹெல்த்தியான குழந்தைங்கிறது தப்பு. 2 வயசு 3 வயசு இருக்கும்போது ஹாப்பி பர்த்டேன்னு கேக்கு கொடுக்குறோம். குண்டாக இருந்தால் இங்கெல்லாம் ஃபேட் இருக்கும், செகண்ட் நெக் இருக்கும். குழந்தைகளுக்கு நடக்கிறதே இப்படி தான் நடப்பாங்க, ஓட மாட்டாங்க, ஓடுறதே முடியாது. குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட வச்சா புஷ்டியாக இருப்பாங்கிறது அந்த காலத்தில் வழக்கம் இருந்தது. ஆனால் புஷ்டியாக இருக்க குழந்தைங்க நல்ல வேலை வாங்க வச்சாங்க. இப்போது நல்ல ஆகாரம் சாப்பிட்டுட்டு ஒரு 25 கிலோ இருக்க வேண்டிய குழந்தை 45 கிலோ இருக்குது. ஃபேட்டுங்கிறது கொழுப்பு, தோலை தொட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்கின் இருக்கும், அடுத்து போன் இருக்கும். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு இப்போல்லாம் எங்கே தொட்டாலும் ஃபேட் ஜாஸ்தியாக இருக்குது வயிற்றில். இது என்னென்ன தப்பு என்னென்னா அதே பழக்கம் 18 வயசு 20 வயசு 25 வயசு ஆகும்போது வெயிட் 100 கிலோ வந்துடுறாங்க. நம்ம குழந்தைகளுக்கு விளையாட்டை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, ஓடுறதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. முடிஞ்சால் நடந்தே அனுப்பணும் ஸ்கூலுக்கு, நடந்து அனுப்புறது இல்லை. ஒரு 1/2 கிலோமீட்டர் இருந்தாலும் கூட காரில் கொண்டு ட்ராப் பண்ணுறோம். நம்ம காலத்துக்கு முன்னெல்லாம் அட்டாச் பாத்ரூம் இருக்கா? நம்ம வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகணும்னா ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் தான் பாத்ரூமில் போகணும். இப்போ அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் தூரமாக இருந்தால் ஒரு சின்ன நேனோ கார் இருந்தால் கூட பரவாயில்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமாக நம்ம குழந்தைகளை வளர்த்துறது ரொம்ப மோசம். நம்ம குழந்தைகள்லேயே அவங்களுக்கு நிறைய தவறான பழக்க வழக்கங்களை பண்ணி கொடுத்துறோம். சாக்லேட்டு கொடுக்குறோம், ஐஸ்கிரீம் கொடுக்குறோம், ஒரு ஃபேட்டி ஃபுட்டு கொடுக்குறோம். அமெரிக்காவில் இந்த சாக்லேட் பேபி சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. நிறைய சாக்லேட் கொடுத்து சாக்லேட் இருக்கிறவன் என்னென்னமெல்லாம் கேக்ஸு சாக்லேட்ஸ் கொடுக்குறோம். இனிப்பாக இருக்குது, நம்மளுக்கே பார்த்தா டெம்டேஷன் வருது. அந்த குழந்தைகளுக்கு அந்த வித்தியாசமான இனிப்பான ஐட்டத்தை கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்புல ஃபேட் ரொம்ப ஜாஸ்தி வந்து